ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் செய்ய போகிறோம். நல்லா வெளியில் மொறு மொறுன்னு உள்ளே நல்லா சாப்பிட்டா நம்ம செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு நான் ஒரு பவுல் எடுத்துக்கிறேன். அதில் ஒரு கப்பு வெள்ளை அவல் எடுத்துக்கிறேன். வெள்ளை அவல் நல்லா ஒரு 10 நிமிஷம் தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். அது அப்படியே ஊறட்டும். நான் ஒரு 3 உருளைக்கிழங்க நல்லா குக்கரில் 2 விசில் போட்டு வேக வச்சுருக்கேன். வேக வச்சுட்டு தோலெல்லாம் உரிச்சிட்டு இந்த மாதிரி நம்ம செதுக்கிறத வச்சு சீவிக்கலாம். இது சீவியும் நம்ம எடுத்துக்கலாம், இல்லை நம்ம மசிச்சு கூட இதை யூஸ் பண்ணலாம். நான் இப்போ இதை சீவி தான் நான் இதை யூஸ் பண்ண போகிறேன். இப்போ நான் எல்லா உருளைக்கிழங்கையும் சீவி எடுத்துக்கிட்டேன். இதை அப்படியே ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இதுக்கு தேவையானதெல்லாம் இப்போ நம்ம இதோட சேர்த்துக்குவோம். மசாலா தேவையான பொருள்லாம் இதோட நம்ம சேர்த்துக்குவோம். நல்லா ஊற வச்ச அவல் நல்லா தண்ணி இல்லாமல் நல்லா பிழிஞ்சிட்டு போட்டுக்கோங்க. சொட்டு தண்ணி கூட இருக்கக்கூடாது. அந்த மாதிரி நல்லா பிழிஞ்சிட்டு நம்ம இதை சேர்த்துக்கலாம் எல்லா அவலையும். இப்போ நம்ம அவளெல்லாம் சேர்த்துக்கிட்டாச்சு. நான் வெங்காயம் ஒரு 2 சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். அதையும் அது கூட சேர்த்துக்குவோம். பச்சை மிளகா 2 அது சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு கைப்பிடி அளவு மல்லிக்கீரை அதையும் சேர்த்துக்குவோம். இப்போ காரத்துக்காக நம்ம மிளகாய்த்தூள் ஒரு 1½ ஸ்பூன் சேர்த்துக்குவோம். இது காரம் சாரமாக இருந்தால் இந்த ஸ்நாக்ஸு ரொம்ப நல்லாயிருக்கும். மிளகாய்த்தூள் 1½ ஸ்பூன் சேர்த்துக்கிட்டோம். இப்போ மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்குவோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் கொடுத்து நம்ம செஞ்சோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்குவோம். நான் உருளைக்கிழங்கு வேக வைக்கும் போது கூட உப்பு சேர்த்துருக்கேன். அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. ஜீரகத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்குவோம். அதோட கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நான் வீடியோ எடுக்கிறதுல ஸ்கிப் ஆகிடுச்சு. இப்போ எல்லாத்தையும் நம்ம நல்லா பிணைஞ்சிக்குவோம். நல்லா மாவு கொஞ்சம் டைட்டாக இருக்குன்னு கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா அரிசி மாவு ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அரிசி மாவு சேர்த்தா இன்னும் கொஞ்சம் நமக்கு நல்லா இப்போ டைட்டாக இருக்கும். நல்லா மொறுண்டும் இருக்கும் நமக்கு ஸ்நாக்ஸு. நல்லா எண்ணெய்லாம் குடிக்காமல் இருக்கும். பாருங்கள் இப்போ ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி பதத்துக்கு இருக்குன்னு. இப்போ இதை நம்ம தட்டி வச்சுக்குவோம். இந்த மாதிரி நான் பண்ணுற மாதிரியே தட்டி இந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம். எந்த ஷேப்பில் வேண்டாலும் தட்டிக்கலாம். நான் இந்த மாதிரி ரவுண்டு ஷேப்பில் தான் தட்டியிருக்கேன். இப்போ எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணிக்குவோம். ரெடி பண்ணியாச்சு. இப்போ மைதா மாவு ஒரு கப்பில் எடுத்துக்குவோம். மைதா மாவு ஒரு 1/2 கப்பு எடுத்து நம்ம கெட்டியாக அதை நம்ம கரைச்சிக்கலாம். கட்டி இல்லாமல் கரைச்சிக்கங்க. இந்த அளவுக்கு கரைச்சிக்கங்க. இப்போ கார்ன்ஃப்ளவர்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதை நல்லா கையால் நொறுக்கிக்கங்க. இல்லை ஒரு குழவி இருந்துச்சுன்னா அதால் நல்லா நொறுக்கிக்கங்க. அப்புறம் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ இதை நம்ம டிக் பண்ணி போட போகிறோம். இப்போ மைதா மாவில் ஒரு டிக் பண்ணிக்கங்க. இந்த கார்ன்ஃப்ளெக்ஸில் போட்டு ஒரு பரட்டிக்குவோம். பரட்டி நம்ம எண்ணெயில் போட்டு பொரித்து எடுப்போம். இந்த கார்ன்ஃப்ளெக்ஸில் போட்டால் நமக்கு கேஎஸ்பி மாதிரியே இருக்கும். நம்ம டிக் பண்ணி இப்போ போட்டுருவோம். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. எண்ணெயில் இப்போ போட்டு பொரித்து எடுத்துருவோம். நான் 2 போட்டு பொரித்து எடுக்கிறேன். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வீடியோவை பார்க்குற நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இதை எடுத்தாச்சு. இப்போ அடுத்த பேஜையும் நம்ம போட்டு பொரிச்சுக்குவோம். இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் நம்ம பொரித்து எடுத்துருவோம்.
இப்போ எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் எவ்வளோ நல்லா மொறுமொறுப்பாக செஞ்சுருக்கேன்ட்டு. உள்ளார்க்க நல்லா சாஃப்டாகவும் நல்லா வெளியில் நல்லா மொறுமொறுப்பாகவும் இருக்கும். ஒரு கப்பு அவல் இருந்தால் போதும். இதை நான் பிச்சு காட்டுறேன் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்டு ரிலேட்டிவ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். ஓகே, பாய்.